அந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. ஏன்னா எவ்ரிடே காலையில வந்தோம்னா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஒரு ஒரு ரோபோட் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்போம். காலையில வருவோம், ஒரு காலையில ஒரு 8:30 மீட்டிங், திருப்பி ஒரு 9:30 மீட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஆர்எம் நடக்கும், அப்புறம் ஒரு இஷ்யூஸ் இருக்கும், அப்படியே கண்டினியூஸா இருக்கும். சாப்பிடுவோம், திருப்பி அப்படியே நடக்கும், வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டில் அந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிலாம் தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து நம்ம எந்த மாதிரி போயிட்டு இருக்கோம், நம்ம எப்படி வந்து அந்த ட்ராக்கை திருப்பணும், நம்ம எப்படி இப்போ போயிட்டு இருக்கிற ரூட் வந்து எவ்வளோ எந்த இடத்துல கேப் இருக்கு, எங்கெல்லாம் கேப் இருக்கு, நம்ம எப்படி டீமா பில்ட் ஆனா இன்னும் நல்லா பண்ணலாம், இந்த சொசைட்டிக்கு நல்லா இருக்கும், இந்தியாவுக்கே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டாக் போச்சு. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுவோம் அப்பப்போ. இப்போ நம்ம எல்லாருமே வந்து வின் பண்ணணும் அப்படின்றத வந்து மேடம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சின்ன சின்ன ஹடல்ஸ் இருக்கு, அதை இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலியமா எல்லாருமே மாத்திப்பாங்கன்றது கண்டிப்பா என்னால ரியலைஸ் பண்ண முடியும் மேடம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. செஷன் வந்து காலையில இருந்து இப்போ ஆஃப்டர்நூன் வரைக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்லாவே செஷன் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த இருக்கிற எங்களுடைய அடுத்த கோர் டீமுக்கும் இந்த செஷன் போச்சுன்னா பெட்டர் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு முன்னாடி இருந்த ஒரு 3 பாஸ் இருக்காங்க. இந்த 3 பாஸ் கிட்டயுமே நான் கேட்ட விஷயம், எங்க டீமுக்கு ஒரு நல்ல லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேணும், ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ ஆஃப்டர் லாங் பேக் நான் 15 இயர்ஸா கேட்ட ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல டீம் பில்டிங்னோட கிளாஸ் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நினைச்சேன். சரி, ஃபுல் டே ஆஃப் டே ஃபுல்லாக கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி கேம் ஆக்டிவிட்டியாக இருக்காது. ஸோ எப்போவுமே அவங்க சார் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஏதாவது போகும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை. பட் நம்ம கன்வே பண்ணுறதையும் கேம் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி கன்வே பண்ணலாம், புரிகிற மாதிரி கன்வே பண்ணலாங்கிறத வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா மேடம் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு விஷயத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க புக்கு பண்ணியிருக்கிறத கொஞ்சம் இது பண்ணாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் ஆகலாம்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. இந்த கிளாஸ்ல இருந்து நாங்க கத்துக்கிட்டது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன். எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கோஆர்டினேட் பண்ணணும். இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கரெக்டா வந்து கன்வே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீமுக்கு சப்போர்ட் ப்ராப்பரா வந்து நம்ம எப்பயுமே வந்து செல்ஃபா திங்க் பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்துலயுமே செல்ஃபா திங்க் பண்ணணும் ஒரு சில விஷயத்துல, ஆனா எல்லா விஷயத்திலயும் அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அந்த டீம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன தேவை, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா கத்துக்கிட்டோம். மேம் பார்த்த உடனே வந்துட்டு ஏற்கனவே இவங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், அது கேன்டீன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்பவே அவங்க வந்து எப்படின்னா அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்தது. நான் 3 இயர்ஸ் கொஞ்சம் எங்கா இருந்தேன், இப்ப ஓல்டு. இப்பயும் நான் எங்கதான். சோ அப்பவே அவங்க ஒரு ஆக்டிவிட்டிஸ் மோடல தான் வந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு வந்து தெளிவுபடுத்தினாங்க. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 100%ன்றதை விட 200% வந்து அந்த பிராக்டிகல்லே வந்துட்டு டீம் எப்படி பில்ட் பண்ணோம், நம்ம ஆர்கனைசேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி growth கொண்டு போய் சக்சஸ் பண்ணோம், அதையும் எவ்ரி ஒன் 10 people இருக்கணும், 10ம் வந்து 100ல போகணும் அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. மேடம் அகாடமி மாதிரி பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் இருந்தது, சக்சஸ் இருந்தது இந்த இதுல. அதனால நம்ம ஒரு டீம் பில்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உனக்கு என்னன்னு பார்த்து சப்போர்ட் பண்ணலைனாலும் மனசுக்குள்ள வந்து நான் சப்போர்ட் பண்ற மாதிரியாவது நம்ம இங்க என்ன பண்ணோம், ஒரு ஆக்டாவது பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா நான் கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவோம், பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் எல்லாருமே இல்ல ஆக்சுவலா மாத்திடணும், ஒவ்வொரு ஆக்சுவலா மாத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் ஒர்க் பண்ணணும். பட் மேடமோட வந்து கிளாஸோட அப்ரோச் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்தது, இன்னும் நல்லா டெவலப் பண்ணாங்க. பட் நமக்கு வந்து இந்த ஆஃப் டே செக்ஷன் வந்து மேடம் பத்தாதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபுல் டே இருந்தாலும் பத்தாது. பட் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் ஃபுல் டே அவுட் சைட் நடத்தணும்னு ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்டா வைக்கிறேன். எல்லாருமே கிளாஸ் ஒன்றும் நிறைய பேர் இன்னைக்கு ஆப்சன்ட் சார். இன்னைக்கு இன்க்ளூடிங் எனக்கு லீவ் இருந்தால் நான் ஆப்சென்ட் ஆயிருப்பேன். ஃபேக்டர் சொல்கிறேன், ஏன்னா எல்லா கிளாஸுமே அப்படி தான் இருந்திருக்கு. எனக்கு லீவ் இருந்தால் கண்டிப்பாக நான் ஆப்சென்ட் ஆயிருப்பேன், இப்படி ஒரு கிளாஸை மிஸ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ஜாய்ஃபுல்லாக தான் இருந்திருக்கிறோம். யாருமே வந்து ஒரு செகண்ட் கூட மேடம் சொன்ன மாதிரி தூங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர விடலை. அந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவாக வச்சுருந்தாங்க, அந்த அளவுக்கு பாசிட்டிவாக போச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாரும்
எல்லார் ஃபேஸஸ்லயும் இந்த மாதிரி எல்லாரும் ஏற்கனவே நாங்கள் பாயிண்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட் போட்டோம், எல்லாரும் குழந்தையா பார்த்தது. ஸோ எல்லாரோட ஆக்டிவிட்டிஸ் ஈச் அண்ட் எவ்ரிபடி அதை என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு டான்ஸ் வரும், எனக்கு டான்ஸ் வராது, அந்த மாதிரி எந்த தாட் ப்ராசஸும் இல்லை யாருமே இதுல ஒதுங்கல. இந்த கேம்ல யாருமே வந்து ஐசோலேட் பண்ணிக்கல, இல்லை என்னால பண்ண முடியாது, ஒன்லி திங் இந்த ஹெல்த் ரீசன் மட்டும்தான். அதர்வைஸ் வந்து எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இந்த ஹாப்பினஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி மேம், எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.